தனுசு ராசியை பொறுத்தவரை மிக மிக அற்புதமாக இருக்குது. தனுசு ராசிக்கு மூல நட்சத்திரம் பூராட நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதால அன்றாட வேலைகளை செய்யுங்க. அடுத்தவரோட வாக்குவாதத்தில் ஈடுபடாதீங்க. அஷ்டமத்து குருவானப்பட்டவர் நடப்பில் இருக்காரு. எந்த ஒரு விஷயத்திலும் எச்சரிக்கையாக நடந்துக்கணும். பண தட்டுப்பாடு இருக்கும். பண புழக்கத்தில் சில கருத்து முரண்பாடுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. கடன் பிரச்சனைகள் தலை தூக்குவதற்கு வாய்ப்புகள் உண்டு. இந்த நேரத்தில் தனுசு ராசி அன்பர்கள் கோயம்புத்தூரில் அருள்பாலிக்கூடிய கோடியமான மனசில் நினச்சி நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். ராசிகள் மகர ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்குது. மகர ராசிக்கு 7ஆம் இடத்தில் பயணம் சந்திர பகவான் புதிய வேலை வாய்ப்புக்கான நேர்காணல் என்று புதிய வேலை வாய்ப்புக்கு முயற்சி செய்யக்கூடிய மகர ராசி என்பவர்களுக்கு புதிய வேலை வாய்ப்பு கிடைக்கும் ஒரு அற்புதமான நாள் இந்த நல்ல நாள். மகர ராசி என்பர்கள் வேலூரில் அருள்பாலிக்கூடிய தங்க கோயிலில் அருள்பாலிக்கூடிய மகாலட்சுமி மனசில் நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். கும்பராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு. கும்பராசிக்கு 6ஆம் இடத்தில் பயணம் சந்திர பகவான் பணப்புழக்கத்தில் சில கஷ்டங்களும் பணத்தடைகளும் ஏற்பட்டு கடன்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருந்தாலும் அவற்றை எல்லாம் இறை வழிபாட்டால் சரி செய்யக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இந்த நல்ல நாளில் கும்பராசி என்பர்கள். சென்னை திருவான்மூரில் அருள்பாலிக்கூடிய மருந்தீஸ்வரர் மனசில் நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். மீனராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு. மீனராசிக்கு 5ஆம் இடத்தில் பயணம் சந்திர பகவான் குருவானுடன் சேர்ந்து தொழிலில் ஏற்பட்ட தடைகள், வியாபார பயணங்கள், வணிகத்தில் ஏற்பட்ட தடைகள் எல்லாம் உடைந்து வணிக பயணம் மேற்கொண்டு பயணம் வெற்றிகரமாக அமைந்து லாபத்தை பெறக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இந்த நல்ல நாள். மீனராசி அன்பர்கள் ஸ்ரீரங்கத்தில் அருள்பாலிக்கக்கூடிய சக்கர தாழ்வார மனசலன்ஸ் நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும்.